लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2232வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது 81வது பாசுரம். முதலிலே கனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் தூயோன் சொல்லுமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வாணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியே வினையை துணித்தொட வேணும் துணிந்து. 781வது பெரிய திருமொழி பாசுரம். கைமான மத யானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியே நடைந்து உயிர்ந்து போனேனே. என்னுடைய சௌரிராஜ பெருமாள் என்னுடைய மனதிற்குள்ளாகவே வந்து தங்கிவிட்டார், அதனால் நான் வாழ்க்கையிலே வாழ்ச்சி பெற்றேன் வாழ்த்தி பெற்றேன் என்று சொல்லுகிறார். கைமான மதையானை என்றால் மதம் பெருகக்கூடிய தன்மையுடையான கஜேந்திரன் அவனுடைய இடர் தீர்த்தான். இங்கே இடர் தீர்த்தான் என்பதற்கு அவன் முதலிடமிருந்து பெருமாளவனை காப்பதற்காக அல்ல, அவன் தாமரைக்குழியை கையில வைத்துக் கொண்டு பெருமாளுக்கு கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து ஒருவேளை முதலை பிடித்ததனால் அப்படி கொடுக்க முடியாமல் தான் மரணமடைந்து விடுவோமோ என்று பரிதவித்துக் கொண்டிருந்த கஜேந்திரனுடைய இடையை தீர்த்தவன் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார். கரிபுகல் என்றால் கருப்பான காலமேகம் போன்றவனை பொதுவாக பச்சை வண்ணத்தை கருப்புக்காக சொல்லுவார்கள். பச்சை மாமலை போல் மேனி என்று சொல்வதல்ல, அது போலதான் இதுவும். அப்படி மரகதத்தை சொல்லுகிறார். எந்த நிறம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலே பெருமாள் ஒவ்வொரு நிறமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. அப்போது எந்த நிறத்தையும் ஒப்பிட முடியாமல் எல்லா விதமான நிறங்களும் கொண்டவர், உயர்தரமான ரத்தனத்தை போன்றவர். ரத்தனம் போன்றவர் என்பதற்கு ஆச்சாரியர்கள் எல்லாம் அறிந்து 13 குணங்களை ரத்தனங்களுக்கு சொல்லி அந்த ரத்தனங்கள் 13 குணங்களோடு பெருமாளுக்கு ஒப்பிட்டு ரத்தனமானவர் பெருமாள் என்று பேசுவதாக ஆசிரியர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். என்னுடைய ஈசனானவன் என்னுடைய மனதிற்குள்ளேயே இருந்து என்னையே ஆட்டி வைத்து நான் அவனையே நினைத்து நினைத்து வாழ்க்கையிலே உயர்ந்து போனேன் என்று சொல்கிறார். மானம் கை மதம் யானை என்று பிரிக்கிறார்கள். நீண்ட கிதுக்கை உடையதும் மதம் கொள்வதையே இயல்பாக கொண்ட கஜேந்திரனுடைய துயரத்தை போக்கியருடைய கார்முகில் போன்ற காலமேகம் போன்றவன் மை நிறத்தை உடையவன், கருமையான நிறத்தை உடையவன், பெரும் விலை பெறுகிற நீலரத்தனம் போல இருப்பவன், அழகு பொருந்திய பச்சை நிறத்தை போன்றவன் என்னுடைய சுவாமி, எனக்கு எப்போதும் உபகாரம் செய்து கொள்ளக்கூடியவன், சர்வேஸ்வரனானவன் சௌரிராஜன், என் நெஞ்சுவிலேயே இருக்குமான சுவாமி சௌரிராஜனை நான் அடிபணிந்து உஜ்ஜீவித்து போனேன் என்று சொல்கிறான். அடிகொள் மரகதத்தை என்பதற்கு பசுமை நீலம் கருமை போன்ற நிறங்களை அபேதமாக கூறுவது கவி மரபாதலால் எம்பெருமானுடைய காலமேகத்தின் உருகத்துக்கு மரகத பச்சை ஓமாக கூறுவது உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி மரகத எல்லாவித நிறங்களாக இருக்கிறவன் கஜேந்திரன் என்கிற யானையை காப்பாற்ற வேண்டும். முன்பு காலத்திலே ராமாயண காலத்திலே மாலை நேரத்திலே ஜுரம் வந்து விடுமாம் பெருமாளுக்கு. காரணம், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் எங்கே முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்று வருத்தத்திலே இருப்பாராம். ராவணன் ஆண்ட பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த பின்னர் தான் தனக்கு அந்த மாலை நேரத்தில் ஜுரம் போனதாக ராமாயணத்தில் இருப்பதாக பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி தன்னை நம்பியவர்களுடைய இடரை தன்னுடைய இடராக பாவித்து தீர்த்து வைக்கக்கூடிய கருணையே உருவான காலமேகத்தை கொண்ட பெருமாள் சௌரிராஜனுடைய மனதுக்குள்ளேயே இருக்கிறான். எனவே நான் அவனுக்கு அடிமைப்பட்டிருந்து நான் வாழ்க்கையிலே உஜ்ஜீவித்து போனேன், வாழ்க்கையை உயிர்த்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இந்த 781வது பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை அனுபவிப்போம்.
கைமான் கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை மைமான மணியை அணிகொள் மரகதத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து உயிர்ந்து போனேனே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வியாப்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமி சகலம் பரஸ்மி ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் உலகத்தால் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் உலகத்தில் இருக்க சகல கோடி பாவங்களே நிறைந்ததாக உலகத்துடைய ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாடுவதற்கு கண்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா